அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் இன்று தரமட்டு மாணவர்களுக்கான முதலாம் தவணைக்குரிய பரீட்சைக்கான மீட்டல் வினாக்கள் பார்க்க இருக்கிறோம். அதுல பகுதி ஒன்றுக்குரிய வினாக்கள் பார்ட் 1 கொஸ்டின்ஸ் நாங்க முதல்ல பார்ப்போம். இப்ப இதுல நாங்க முதலாம் தவணைக்கு சொன்னா 1 முதல் 5 வரையான அலகுகள் உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும். நுண்ணங்கிகள் தொடக்க ஒலி என்கின்ற பாடம் வரைக்கும் முதல் 5 அலகுகளுக்குள்ள உங்களுக்குரிய முதலாம் தவணை பரீட்சைக்குரிய வினாக்கள் தேர்வு செய்யப்படும். அப்ப நீங்க முதல் 5 பாடத்தையும் திரும்ப ஒருக்கா ரிவிஷன் பண்ணினீங்கன்னா போதுமானது. இப்ப முதல் 5 பாடங்களுக்குள்ள வரக்கூடிய மாதிரி சில பகுதி ஒன்றுக்குரிய வினாக்களை தான் நாங்க இதுல பார்க்க போறோம். இப்ப நீங்க உங்கள்ட்ட பயிற்சி கோப்பி இருந்தா அதுல முதலாம் தவணைக்குரிய பரீட்சை மீட்டல் வினாக்கள் என்று போட்டு நீங்க ஒவ்வொரு கேள்விகளா எழுதி உங்களுக்கு விடை தெரிந்திருந்தால், அதாவது ஆன்சர் உங்களுக்கு தெரியுதுன்னா நீங்களே அதை நோட் பண்ணி கொள்ளலாம். இல்ல உங்களுக்கு அது சரியா விளங்க இல்லைன்னா நான் அதுக்கு சரியான ஆன்சரை சொல்லு. சரியா? இப்ப நாங்கள் இதுல முதலாவது வினாவை பார்ப்போம். பகுதி ஒன்றுக்குரிய முதலாவது வினா. முதலாவது வினா எழுதி கொள்ளும். நுண்ணங்கி வகையை சேர்ந்த அங்கி. நுண்ணங்கி வகையை சேர்ந்த அங்கி எது? முதலாவது வினா. முதலாவது அலகு உங்களுக்கு நுண்ணங்கிகளினுடைய முக்கியத்துவம். அதில இருந்து உங்களுக்குரிய முதலாவது வினா. சில சமயம் இதுல நுண்ணங்கிகளுக்குரிய ஏதாவது ஒரு வினா வரலாம். இப்ப இதுல நாங்கள் நுண்ணங்கி வகையை சேர்ந்த ஒரு அங்கி எதுன்னு கேட்டிருக்கு. இதுல உங்களுக்கு 4 விடைகள் தரப்படும். அதுல மிக பொருத்தமான விடையை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும். முதலாவது விடை நுளம்பு. முதலாவது விடை எழுதுங்க நுளம்பு. இரண்டாவது விடை எறும்பு. இரண்டாவது விடை எறும்பு. மூன்றாவது விடை மதுவம். நான்காவது விடை கரையான். நான்காவது விடை கரையான். அப்ப பாருங்க, நுண்ணங்கிகள் என்றால் என்ன என்று தெரிஞ்ச பிள்ளைக்கு இதுக்கான ஆன்சரை தெரிவு செய்ய முடியும். நுண்ணங்கி என்பது மிக நுண்ணிய அங்கி. அதாவது வெற்று கண்களால அதை என்ன செய்ய இயலாது, பார்க்க முடியாத மிகச்சிறிய அங்கிகள். அப்ப உங்களுக்கு நுளம்பு கண்ணால பார்த்தா தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்ப நுண்ணங்கி என்று சொல்லலாமா நுளம்ப? இல்ல. எறும்பு கண்ணுக்கு தெரியுமா இல்லையா? தெரியும். அப்ப அதை நுண்ணங்கி என்று சொல்லலாமா? இல்ல. மதுவம் என்றது ஒரு நுண்ணங்கி. அதை நீங்க எங்கேயாவது பார்த்திருக்கிறீங்களா? இல்ல. கரையான்ன்றது ஒரு அங்கி. அது எங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். அப்ப இதுல இருக்கிற 4 விடைகள்லையும் உங்களுக்கு நுளம்பு, எறும்பு, கரையான் அது மூன்றுமே நீங்கள்
பார்த்திருப்பீங்க. 8ஆம் ஆண்டுக்கு வந்துட்டீங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல இந்த அங்கிகளை பார்த்திருக்க முடியும். ஆனா மதுவத்தை நீங்க எங்கேயும் பார்த்திருக்க இயலாது. ஏன்? அது ஒரு நுண்ணங்கி. சரியா? அப்ப முதலாவது வினா பெரும்பாலும் மிக இலகுவாகத்தான் இருக்கும். நீங்க வடிவா கெஸ் பண்ணி கொள்ளலாம். நுண்ணங்கி என்றா என்னன்னு தெரிஞ்ச பிள்ளையே இந்த ஒரே ஒரு விடையை ஈஸியா கண்டுபிடிக்கும். சரியா? ரைட். முதலாவதுக்கு சரியான விடை 3. முதலாவதுக்கு மிக பொருத்தமான விடை 3. மூன்றாவது. இரண்டாவது வினா எழுதிக் கொள்ளுங்க. இரண்டாவது வினா. நுண்ணங்கிகளால் அழுகலடையும் நுண்ணங்கிகளால் அழுகலடையும் உணவு எது? நுண்ணங்கிகளால அழுகலடைகிற உணவு எது? இப்ப உங்களுக்கு 4 விதமான விடை தரப்படும். முதலாவது விடை. முதலாவது விடை புரத உணவு. இரண்டாவது இரண்டாவது கார்போஹைட்ரேட்டுக்குரிய உணவு. கார்போஹைட்ரேட் என்றால் மாப்பொருள்கள் இருக்கிற உணவு. மூன்றாவது இலிப்பிட்டு. இலிப்பிட்டு உணவுகள். இலிப்பிட்டு என்றால் கொழுப்பு அதிகமுள்ள உணவு எல்லாத்தையுமே நாங்க இலிப்பிட்டுக்கள் அல்லது கொழுப்பு உணவுகள் என்று சொல்லி. நான்காவது அனைத்தும். எல்லா விதமான உணவுகளுக்கு சொல்லப்படும். சரி. அப்ப இதுல நாங்க பார்க்க வேண்டும் அழுகல் அடைகிறது அப்படி என்றா எல்லாத்தையும் அழுகல் அடைகிறது நாங்க சொல்றேன். கார்போஹைட்ரேட் உணவுகள் நுண்ணங்கிகள் தொழிற்பட்டால் நொதித்தல் அடைகிறது என்று சொல்லும். இலிப்பிட்டு அல்லது கொழுப்பு உணவுகள் பழுதா போகுதண்டா பாண்டல் அடைகிறது என்று சொல்லும். புரதம் நிறைந்த உணவுகள் தான் நுண்ணங்கி தொட்டினால அழுகி போகும். இப்ப பாருங்க, மீன்கள் வேண்டி வச்சிருந்தோம்டா அதை நாங்க என்ன வெளியிலேயே திறந்து வச்சிருந்தோம்டா அது கட்டாயம் அழுகி போயிடும். மீன்கள் அல்லது இறைச்சி ஃப்ரிட்ஜில் எதுவும் வைக்காம வெளியில நோமலா வச்சிருக்கீங்கள அழுகி போகும். அப்பயே நாங்க இறைச்சி மீன் எல்லாம் அழுகுதுன்னு சொல்றோம். இறைச்சி மீன் எல்லாமே புரதம் சேர்ந்த உணவுகள். அதனாலதான் அவை அழுகி போகுதுன்னு சொல்றோம். சரியா? அப்ப புரதம் அதிகமுள்ள உணவுகள் நுண்ணங்கி தொற்று அடைவதனால் என்ன செய்யும்? அழுகல் அடையும். கார்போஹைட்ரேட் உணவுகள் நுண்ணங்கி தொற்றுவது அடைவதால் நொதித்தல் நடைபெறும். கொழுப்பு அதிகம் சேர்ந்த உணவுகளில் நுண்ணங்கி தொற்றுவதால் பாண்டலாதல் நடைபெறும். சரியா? அப்ப இது மூன்றும் நுண்ணங்கிகள் தொற்றுவதனால உணவுகள்ல ஏற்படுகின்ற மாற்றம். அப்ப அழுகல் அடைகின்ற உணவு எது? புரத உணவுகள். அப்ப சரியான விடையை தெரிஞ்சாக்கள் கெட்டிக்காரர். இதுல அழுகல் அடையக்கூடிய உணவு புரத உணவு.
முதலாவது விடை மிகவும் பொருத்தமானது. சரியா? மூன்றாவது வினா. மூன்றாவது வினாவை எழுதிக் கொள்ளுங்க. நுண்ணங்கி வளர்ச்சிக்கு நுண்ணங்கி வளர்ச்சி அவசியமான காரணி அல்லது அவசியமற்றது எது? நுண்ணங்கி வளர்ச்சிக்கு அவசியமற்றது. அப்போ ஒரு இடத்துல ஒரு பொருளுக்கு மேல அல்லது ஒரு உணவுக்கு மேல நுண்ணங்கி தொற்ற போகுதுண்டா அதுக்கு சில காரணிகள் கிடைச்சா அது மிக விரைவாக தொற்றுதல் அடையும். அப்ப நுண்ணங்கி தொற்ற வேணுமாக இருந்தால் அதுக்கு ஒரு ஈரலிப்பு தன்மை ஒன்று இருக்க வேண்டும். சரியா? ஈரலிப்பான தன்மை இருக்க வேண்டும். பொருத்தமான ஒரு வெப்பநிலை இருக்க வேண்டும். இப்ப நாங்க ஏன் ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் பொருளை வைக்கும் பொழுது அது நுண்ணங்கி தொற்று அடையலைன்னா அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள நாங்கள் அந்த நுண்ணங்கிக்கு தேவையான வெப்பநிலையை குறைச்சு விடுறோம். சாதாரணமா வெளியில வச்சோம்னா வெப்பநிலை கூடவாக இருக்கும். அதனால அது நுண்ணங்கி ஈஸியாக தொற்றிக்கொள்ளும். இதுவே ஃப்ரிட்ஜில் வைக்கக்குள்ள அந்த நுண்ணங்கிக்கு தேவையான அளவு வெப்பத்தை பெற இயலாது. நல்லா குறைச்சு விட்டோம்னா அதனால அதுக்குள்ள வாழ முடியாதபடினால நுண்ணங்கி தொற்றையில. சரியா? அப்ப நுண்ணங்கி வளர்ச்சிக்கு ஈரலிப்பாயம் இருக்க வேணும். சரியான வெப்பநிலை ஒன்று கிடைக்க வேணும். பொருத்தமான வெப்பநிலை ஒன்று இருக்க வேணும். அதே மாதிரி pH வீச்சு pH பெருமானம் பொருத்தமாக இருந்தால்தான் நுண்ணங்கி வளருவதற்கு ஏற்ற மாதிரி இருக்கு. இந்த மூன்றையும் நாங்கள் கண்ட்ரோல் பண்ணினா அந்த உணவை பழுதடையாம வச்சிருக்கலாம். அதாவது நுண்ணங்கி தொற்றாமலுக்கு அதை நாங்க பாதுகாக்கலாம். ஒன்று ஃப்ரிட்ஜில் வச்சு அந்த வெப்பநிலையை குறைச்சு விட வேண்டும். அல்லது தேனுக்குள்ள வச்சா pH அளவை குறைச்சு கூட்டி அதை மெயின்டைன் பண்ணி என்ன செய்யறோம்? நுண்ணங்கி வளர விடாம பார்க்கிறோம். அல்லது கருவாட்டுக்கு நிறைய உப்பை போட்டு pH அளவை கூட்டி காரத்தினால அதுல நுண்ணங்கியை தொற்ற விடாம பாதுகாக்கிறோம். சரியா? அப்ப எங்களுக்கு நுண்ணங்கி வளர்றதுக்கு சில காரணி தேவைப்படுது. பொருத்தமா வெப்பநிலை, pH பெருமானம், ஈரலில் இது மூன்றும் இருந்தால்தான் நுண்ணங்கி நன்றாக வளரும். இதுல கேட்டிருக்கிறது என்னன்னா நுண்ணங்கி வளர்ச்சிக்கு அவசியம் அற்றது. அப்ப இதுல அவசியமான மூன்றும் நான் சொல்லி இருக்கிறேன். அவசியமற்றது நீங்க கண்டுபிடி. முதலாவது விடை வெப்பநிலை. இரண்டாவது விடை ஈரலில். மூன்றாவது கார்பனீரொட்சைடு. நாலாவது pH. சரியா? அப்ப கெட்டிக்காரர் இப்ப கண்டுபிடிச்சிருப்பீங்க. அப்ப இதுல அவசியம் அற்றது எது? மூன்றாவது விடை. அதாவது கார்பனீரொட்சைடு வாயுவை நுண்ணங்கிகள் வளர்ச்சிக்காக பயன்படுத்துவது இல்லை. இப்ப இதுல எது அவசியமானதுட்டா வெப்பநிலை இருக்க வேணும், ஈரலிப்பு இருக்க வேணும், pH பெருமானம் பொருத்தமாக இருக்கும். அப்பதான் நுண்ணங்கி வளரும். இதுல அவசியம் அற்றது என்று கேட்டால் அது கார்பனீரொட்சைடு அல்லது ஒட்சிசன் என்று தந்திருந்தாலும் அப்படித்தான்.
எங்களுக்கு அதுகள் பாதிப்பை ஏற்படுத்துறது இல்லை. சரியா? அப்ப இந்த மூன்று கேள்வியும் உங்களுக்கு விளங்கி இருக்கு. அப்ப நாங்கள் 4வது வினாவை பார்ப்போம். முதலாவது வினாவை நீங்க எல்லாரும் எழுதி இருப்பீங்க. கவனிச்சுட்டு நாங்கள் 4வது வினா, காசநோய் காரணி. காசநோய் காரணி பின்வருவனவற்றுள் எது? முதலாவது விடை பாக்டீரியா. இரண்டாவது விடை வைரஸ். மூன்றாவது விடை அல்கா. நான்காவது விடை பங்கஸ். நீங்கள் வினாக்களை எழுதி கொள்ளுங்க. அப்ப எங்களுக்கு தெரிய வேணும், ஒவ்வொரு நோய்களையும் ஏற்படுத்தக்கூடிய நுண்ணங்கிகள் என்னென்ன. இப்ப இதை நாங்கள் நுண்ணங்கிகள் என்ற பாடத்துல அந்தந்த நோய்க்குரிய நுண்ணங்கிகள் பார்த்திருக்கு. எங்களுக்கு தெரியும், தடிமனை ஏற்படுத்துவது வைரஸ். பெரிய தடிமனை ஏற்படுத்துறது வைரஸ். மற்றது போலியோ நோய்கள், எய்ட்ஸ், டெங்கு காய்ச்சல், அது எல்லாத்தையும் வைரஸ் உருவாக்கும். பங்கஸ் தேமல், பெரிய தேமல் அல்லது தோலில் ஏற்படக்கூடிய அழற்சிகளுக்கு பொருத்தம். பங்கஸாலதான் தேமல் வரும். சரியா? அது எங்களால மாற்றிக்கொள்ள முடியும். பங்கஸ் தேமல் என்றால் ஆன்டி ஃபங்கல் கிரீம்ஸ் இருக்குது பார்மசிகளில, வேண்டி போட்டா அந்த தேமல் இல்லாம போகும். உங்களுக்கு இருந்தாலும் நீங்க அல்லது தெரிஞ்சாக்களுக்கு இருந்தா அதுக்குரிய மருந்து இருக்கிறது, நீங்க வேண்டி போட்டு அதை மாற்ற முடியும். சரி, ஆனால் வைரசுகளால ஏற்படக்கூடிய நோய்களுக்கான மருந்துகள் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை. உதாரணமாக எய்ட்ஸுக்குரிய மருந்து இதுவரைக்கும் இல்லை. சரி, அதே மாதிரி தடிமன், தடிமனும் வைரஸால ஏற்படக்கூடிய ஒரு நோய்தான். தடிமன் உங்களுக்கு எப்போ எப்போ வந்தாலுமே அதை உங்களால ஃபுல்லா கியூர் பண்ணி இந்த வருஷமும் வரும் தடிமன், அடுத்த வருஷமும் வரும். எப்போ நீங்க மழையில நினைச்சாலும் தடிமன் பிடிச்சு கொள்ளும். சரி, அதை ஓரளவுக்கு குறைக்க முடியுமே தவிர அதை எங்களால அழிக்க இயலாது. ஏனென்றா வைரஸுகளுக்கான மருந்துகள் இல்லை. இப்ப கொரோனாவுக்குரிய மருந்துகளும் கண்டுபிடிக்கப்பட இல்லை, தெரிஞ்சிருக்கணும். ஏனென்றா அது ஒரு வைரஸ். கொரோனா என்பது ஒரு வைரஸ். அதுக்குரிய மருந்துகளை தயாரிப்பது கடினம். அந்த வைரஸுக்குரிய மருந்து நாங்க ரெடி பண்ணா அந்த வைரஸ் இன்னும் ஒரு வைரஸாக மாறும். அப்ப திரும்ப அதுக்கு ஒரு மருந்தை கண்டுபிடிச்சா அது இன்னொரு வைரஸாக மாறும். இப்படி அந்த வைரஸ் தன்னை மாற்றி மாற்றி வேறு விதமாக மாறுறதுனால எங்களால அதுக்குரிய மருந்தை ரெடி பண்ண இயலாம இருக்கும். சரி, நம்ம வைரஸ் நோய்களுக்குரிய மெடிசின்ஸ் இல்லை. ஆனா பாக்டீரியாவால ஏற்படக்கூடிய நோய்களுக்குரிய மருந்துகள் இருக்குது. அப்ப பாக்டீரியாவால என்ன வருத்தம் வரும்? காசநோய். காசநோய் வரும், தொழு நோய்கள் வரும், நெருப்பு காய்ச்சல், அதாவது டைபாய்டு, அதெல்லாம் பாக்டீரியாவால வரக்கூடியது. காச நோய்க்கெல்லாம்
நீண்ட கால நீண்ட காலமாக இருக்கும் சில பேருக்கு காசநோய். ஆனா முழுமையான சிகிச்சை பெறுவதன் மூலம் அவர்களால அந்த நோயை குணப்படுத்த முடியும். சரியா? அப்ப பாருங்க, இதுல காச நோயை உண்டாக்கக்கூடிய நுண்ணங்கி எது? இப்ப விளங்கி இருக்கு. காச நோயை ஏற்படுத்துவது பாக்டீரியாக்கள். காச நோயை குணப்படுத்த முடியும் முறையான சிகிச்சை பெறுவதன் மூலம். அது ஒரு பாக்டீரியாவுடைய நோய். முதலாவது விடை மிகவும் பொருத்தமானது. ஐந்தாவது வினா. ஐந்தாவது வினாவை எழுதிக் கொள்ளுங்க. உரு மாற்றத்தை காட்டும் அங்கி கூட்டம். உரு மாற்றத்தை காட்டும் அங்கி கூட்டம் எது? முதலாவது விடை அனலிடா. இரண்டாவது ஆம்பிபியா. இரண்டாவது ஆம்பிபியா, மூன்றாவது மொலஸ்கா, நான்காவது மீன்கள். இப்ப பாருங்க, உருமாற்றத்தை காட்டு, அதாவது அதனுடைய உருவ மாற்றத்தை காட்டக்கூடிய அங்கி கூட்டம் கூட்டம். இப்ப இதுல அனலிடா, அம்பிபியா, ரெப்டிலியா, வேஸ், மமெலியான்னு ஒரு கூட்டங்கள் இருக்கு. நாங்க முள்ளந்தண்டிலிகள், முள்ளந்தண்டொலிகள் ரெண்டு ரெண்டு வகையில பார்த்திருக்கு. சரியா? அதுல முள்ளந்தண்டு அற்றவை 4 கூட்டங்களாக பிரிக்கப்படும். சரியா? அனலிடா, ஆத்ரோபோடா, மொலஸ்கா, வேற என்னது, நிடாரியா. இந்த 4மே முள்ளந்தண்டிலிகள். நிடாரியா, அனலிடா, மொலஸ்கா, ஆத்திரோபோடா. 4ம் என்னது? முள்ளந்தன் விழிகள். அவை முள்ளந்தண்டு அற்றவை. அனலிடா, மொலஸ்கா. சரியா? அதுவே முள்ளந்தண்டு உள்ளவை 5 வகைகளாக பிரிக்கப்படும். என்னென்ன அந்த 5 வகைகளும்? பீசஸ், ஆம்பிபியா, ரெப்டீலியா, ஆவேஸ், மேமேலியா. 5 வகைகளும் என்னென்ன? மீன்கள், பிசஸ், ஆம்பிபியா, ஈரூடகவாழி. பிசஸ், ஆம்பிபியா, ரெப்டீலியா, நகருயிர்கள் என்று சொல்லும். ரெப்டைல்ஸ், நகருயிர்கள். ரெப்டீலியா. ஆவேஸ், ஆவேஸ் என்றா பறவை இனங்கள், பறவைகள். மெமேலியா, முளையூட்டி இனம். நீங்க தமிழ்ல பேர் பாடமாக்கி வச்சிருந்தாலும் பரவாயில்ல. சரியா? பிசஸ் என்றா மீன்கள், ஈருடகவாளிகள், நகருயிர்கள், பறவைகள், முளையூட்டி இனங்கள். 5 வகை. சரியா? ரைட். இப்ப இதுல உருவ மாற்றத்தை காட்ட வேணுமெண்டா அதனுடைய வாழ்க்கை வட்டத்துல சேஞ்ச் ஏதாவது ஆக வேணும், உருமாற்றம் அடைய வேணும். இப்ப நீங்கள் பிறக்கே கூட அப்படி இருந்த நீங்கள் இதே மாதிரி 2 கை, 2 கால், ஒரு மூக்கு, ஒரு வாய், 2 கண், 2 காது, ஒரு தலை, இப்படித்தான் இருக்கும். இப்ப உங்களோட உருவம் பிறக்கேக்க ஒரு மனித உருவமாகத்தான் இருக்கும். நீங்க வளர்ந்தாலும் அதே மனித உருவம்
உங்களோட வெயிட் ஹைட் தான் மாறும். அப்ப உங்களோட உருவத்துல வேற எந்த சேஞ்சும் நடக்காது பிள்ளை. நீங்க அதே ஆளாத்தான் இருக்கிறீங்க. அதுல மாற்றம் இல்ல. இப்போ உருமாற்றம் என்று சொல்லி சொன்னா, இப்போ தவளைய பாத்தீங்கன்னா அந்த தவளை சின்னதா இருக்கேக வாட்பை நிலையில, தவளையானது வாட்பை நிலையில இருக்கும் பொழுது இந்த முட்டையில இருந்து சின்ன சின்ன மீன் குஞ்சுகள் மாதிரிதான் அசைஞ்சு கொண்டு தெரியும். அதாவது அதுக்கு மீன் போல வாலும் இருக்கு. தவளைக்கு வால் இருந்தது. இப்ப அது தவளை இந்த மீன் முட்டைகள்ல இருந்து வெளியே வந்த பிறகு சிறிய மீன் குஞ்சுகள் போல அது அங்க ஓடி தெரியும் எங்க தண்ணி. அப்ப அது நீர்ல வாழும் பொழுது எப்படி இருக்கும்? அதுக்கு வால் இருக்கும். அது மீன் போல இருக்கும். ஆனா ஒரு வளர்ந்த தவளை வெளியில நீரை விட்டு வெளியில வந்த பிறகு அதனுடைய வால் இல்லாம போயிடும். அதுக்கு 4 கால்கள், அதாவது 4 அவயவங்கள் உருவாகி இருக்கும். அதுதான் பிள்ளைகள் உருமாற்றம் என்று சொல்றது. பாருங்க, அது சின்னதா இருக்கேக மீன் போல இருக்கும். நல்ல வளர்ந்த ஒரு நுரையுடலி தவளையில வால் இருக்காது. அது உருமாற்றம். சின்ன வயசுல நீங்க சில வேளை தண்ணிக்குள்ள கருப்பு கருப்பா நீந்திட்டு போறதை எல்லாம் மீன் குஞ்சுன்னு நினைச்சிருப்பீங்க. இப்ப கூட அப்படித்தான் யோசிச்சு கொண்டிருப்பீங்க. மாரி காலத்துல எங்கேயாவது கொஞ்சம் தண்ணி தண்ணி தேங்கி நிக்கிற இடங்கள்ல பாருங்க, சின்ன சின்னதாக அசையும். அப்ப மீன்கள் நினைச்சிடுவீங்க. சரி, அதெல்லாம் தவளைன்ற பேத்தை குஞ்சுகள். ரைட். அப்ப அதெல்லாம் வளர்ந்தா மீன் மாதிரி இருக்காது, தவளை மாதிரி அப்ப மீன் எப்படி தவளையா மாறிட்டு? அது நாங்க உருமாற்றம். நாங்க தான் அதை மீன் மாதிரி நினைச்சுக்கொள்றோம், அசைஞ்சு திரிகிறதுனால. சரியா? அப்ப அது உருமாற்றம். அப்ப நான் சொன்ன உதாரணம் தவளை. தவளை எந்த கூட்டத்தை சேர்ந்தது? தவளை ஈரூடகவாளி கூட்டத்தை சேர்ந்தது. ஏன் அது ஈரூடகவாளி என்று சொல்றோம்? 2 ஊடகங்களில் வாழக்கூடிய ஆற்றல். அந்த 2 ஊடகம் எது? ஒன்று நீர், இன்னொன்று நிலம். தவளைய பாருங்க, தவளை தண்ணிக்குள்ளேயும் வாழும், அது நிலத்திலும் வாழும். அதனால 2 ஊடகங்களில் வாழ முடியும். அவை அம்பிபியாக்கள் என்று சொல்றோம், ஈரூடக வாளிகள். அவைதான் உருமாற்றத்தை காட்டக்கூடிய. சரியா? அப்ப நீங்க விலங்கு பாகுபாட்ட வடிவா படிக்க முடியும். இதுக்கு பொருத்தமான விடை அம்பிபியா. மிக பொருத்தமானது அம்பிபியா. அம்பிபியாக்கள் தவளை சிறப்பாக உருமாற்றத்தை காட்டுகின்ற விலங்கு. சரியா? இதுல அனலிடாக்கள் என்றால் துண்டப்புழுக்கள், புழு போன்ற உடல், துண்டப்புழுக்கள். உதாரணம் மண்புழு. அதுவே மொலஸ்கா இனங்கள். மொலஸ்கான்ற நத்தை, ஓடுகள் இருக்கும், அதனால நத்தைய சொல்லலாம். தசை கொண்ட பாதம். நத்தை தசை கொண்ட பாதத்தால இடப்பெயர்ச்சி அடையும். மீன்கள் என்னது? முள்ளந்தண்டு உள்ளவை. Right. இப்ப 6வது வினாவு பார்ப்போம். 6வது வினாவ எழுதிக்கொள்ளும். இலை மூலம் இலை மூலம் இனம் பெருகும் தாவரம் எது? இப்ப இலை மூலம் இனப்பெருக்கம் செய்கிறது தெரியும் உங்களுக்கு. ஒரு இலையில இருந்து புதிய தாவரத்தை உருவாக்க வேணும். அதுதான் இலை மூலம் இனப்பெருக்கம். அப்ப விடைகளை பார்ப்போம்.
முதலாவது வல்லாரை. இரண்டாவது சதை கரைச்சான். மூன்று புளியாரை. நான்கு கோரை. சரியா? இது மிகவும் இலகுவான ஒரு கேள்வி. நாங்கள் தாவரங்கள், அதனுடைய பகுதிகள், அதனுடைய தொழில்கள் எல்லாம் படிச்சிருக்கிறோம். அதுல நாங்க பார்த்த விடை. இப்ப ஒவ்வொரு தாவரங்களுக்கும் உரிய சிறப்பான விடயங்கள் பார்த்திருக்கோம். அதாவது தாவர தண்டுகள் இந்த பல்வகமையில பார்த்திருக்கிறோம். ஓடிகள் மூலம் இனப்பெருக்கிறது. வல்லாரை, புளியாரை. வல்லாரை, புளியாரை, அதே மாதிரி என்னது அடம்பன் கொடி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓடிகள் மூலம் இனப்பெருக்கம். வாழை, கோரை அதெல்லாம் உறிஞ்சிகள் மூலம் இனப்பெருக்கம் செய்யும். நெல், கோரை, வாழை அதெல்லாம் உறிஞ்சி மூலம். இப்ப இதுல சதை கரைச்சான்தான் என்ன செய்யுது? இலைகளின் மூலம் இனப்பெருக்கம் செய்யும். சரியா? சரி. அப்ப இதுக்கு மிகவும் பொருத்தமான விடையது சதை கரைச்சான். இதை விட வேறு என்ன தாவரங்கள் இலை மூலம் இனப்பெருக்கம் செய்யும்? பெகோனியா இலை மூலம் இனப்பெருக்கம். பெப்பரோமியா இலை மூலம் இனப்பெருக்கம் செய்யும். மிகவும் பொருத்தமான விடை என்றா இதுல இருக்கக்கூடியது சதை கரைச்சான். சதை கரைச்சான். சரியா? இதே மாதிரி பெப்பரோமியா வேற பெகோனியா எல்லாம் வேற இலை மூலம் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய தாவரம். சரியா? அடுத்தது நாங்க 7வது வினாவு பார்ப்போம். 7வது வினாவை எழுதி. மிண்டி வேர் கொண்ட தாவரம் எது? மிண்டி வேர். நாங்க வித்தியாசமான வேர்கள் பார்த்திருக்கிறோம். தாங்கும் வேர், மிண்டி வேர், இடமாறி பிறந்த வேர், ஆணி வேர், இனப்பெருக்க வேர். சரியா? ஒளித்தொகுப்பு செய்யற வேர், ஒளித்தொகுப்பு செய்யற தண்டு. இந்த மாதிரி நாங்க வேற வேற ஒவ்வொரு உதாரணங்களோட வேர்கள் பற்றி படிச்சிருக்கிறோம். வேரின் பல் வகைமையில. சரியா? அப்ப இதுல எங்களுக்கு மிண்டி வேரை கொண்ட தாவரங்கள் 2 பார்த்திருக்கிறோம். கண்டல் சூழல் தொகுதியில இருக்கக்கூடிய தாழை மரங்கள், வீடுகள்ல இருக்கக்கூடிய ரம்பை தாவரம், இது ரெண்டிலையுமே மிண்டி வேர்கள் இருக்கு. ஆலமர விழுதுகள்ல தாங்கும் வேர்கள் இருக்கு. கரட்டுல ஆணி வேர்ல உணவு சேமிக்கப்பட்டிருக்கு. மரவள்ளியில இடம் மாறி பிறந்த வேரில உணவு சேமிக்கப்பட்டிருக்கு. சரியா? ஈரப்பலா, கறிவேப்பிலை போன்றவற்றில வேரின் மூலம் இனப்பெருக்கம் நடக்கும். சரியா? அப்ப அப்படி வேர்களினுடைய பல்வகையில நாங்க பார்த்ததை வச்சுக்கொண்டு இந்த 4 விடையில மிக பொருத்தமானதை தெரிவு செய்யும்.
முதலாவது விடை மிளகு. இரண்டாவது விடை தாளை. மூன்றாவது விடை அலரி. நான்காவது விடை கித்துள். மூன்றாவது விடை அலரி, நான்காவது விடை கித்துள். அப்ப இதுல நாங்க எது பார்த்தோம்? மிண்டி வேர். மிண்டி வேர் கொண்டது தாளை மற்றும் ரம்பை. மிளகு ஏறும் வேர் கொண்டது. சரியா? சரி. கித்துள் என்பது தண்டுல உணவு சேமிக்க கூடியது. சரியா? ரைட். இதுல மிகவும் பொருத்தமானது மிண்டி வேர், தாளை. சரியா? எட்டாவது வினாவை அழைக்கிறோம். பின் வருவனவற்றுள் அடர்த்தி கூடிய பதார்த்தம். பின் வருவனவற்றுள் அடர்த்தி கூடிய பதார்த்தம் எது? ஒன்று நீர். இரண்டு தங்கம். மூன்று அலுமினியம். நான்கு செம்பு. பாருங்க, இதுல தரப்பட்டிருக்கிற இந்த பொருட்கள் அடர்த்தி கூடினது எது என்று கேள்வி. அப்ப அடர்த்தி தொடர்பாக நாங்க படிக்கல. இந்த ஒவ்வொரு பதார்த்தத்துக்கும் அடர்த்திக்குரிய அட்டவணை தரப்பட்டு, அந்த அட்டவணையில பாத்தீங்கன்னா தெரியும், தங்கம் மிக கூடிய அடர்த்தி. தங்கத்துக்கு தான் மிக கூடிய அடர்த்தி உள்ளது. சரியா? அப்ப அந்த அட்டவணையில பார்த்து வச்சிருக்க வேணும், தங்கத்துக்கு அடர்த்தி கூடும். சரியா? இதை விட இரசத்துக்கு இன்னும் அடர்த்தி கூடவாக இருக்கு. சரியா? அப்ப இதுல இருக்கிறதுல பொருத்தமானது தங்கம். அடர்த்தி கூடியது இரண்டாவது விடை. சரியா பிள்ளைகள்? அப்ப இன்றைக்கு நாங்க இந்த பகுதி ஒன்றுக்குரிய சில வினாக்களை பார்த்திருக்கிறோம். இந்த வினாக்கள்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். சில வேளை நீரினுடைய அடர்த்தி எவ்வளவு என்று சொல்லியும் கேட்கிறது பிள்ளைகள். 1000. நீருக்குரிய அடர்த்தி 1000. அடர்த்திக்குரிய அலகு என்று கேட்டால் கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3. கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3 என்றது அடர்த்தியினுடைய அலகு. அந்த அடர்த்திக்குரிய அட்டவணை உங்களுக்கு தரப்பட்டிருக்கும். அதுல மிக கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா தங்கம். இதுல தங்கம் தராம உங்களுக்கு ரசம் தந்திருந்தா இரசம் தான் விடையா இருக்கு. ஏனென்றா மிச்சம்
மூன்றையும் தவிர, அதாவது நீர், அலுமினியம், செம்பு ஆகியவற்றை தவிர இரசம் தந்திருந்தா இரசமும் அடர்த்தி கூட. ஆனா இரசத்திலும் விட தங்கம் இன்னும் அடர்த்தி கூடவாக இருக்கு. சரியா? Right. இன்றைய வினாக்கள் உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். அடுத்த வார வகுப்புல நாங்க இதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். இதோட நான் வகுப்பு நிறைவு செய்கிறேன். தேங்க்யூ.